கடுவாய் கைய வச்சுக்கிட்டு சும்மா வரமாட்டேன். உன் மாமா வீட்டு தோட்டம் தானே, கொஞ்சம் எடுத்தா நான் குறைஞ்ச போயிடும். சண்டைக்கார தோட்டத்துல வம்ப எதுக்கு, வழக்கு எதுக்கு? இப்படி பயந்து சாவர நாளைக்கு அவன் பக்கத்துல எப்படி படுப்ப, பிள்ளைய எப்படி கொடுப்ப? என்னடி அப்படி பாக்குற? நானும் பொய்யவா சொல்லிவிட்டேன். இந்த கறக்க கரையில போட்டு வியாபாரமா பண்ண போறோம். வழிக்கடையில கொஞ்சம் கிழங்கு வாங்கி திங்கத்தான். ஐயோ, என் மாமா வீரனம் பார்த்தானா தங்கம் பரதேசம் போயிடும். இந்நேரம் பள்ளிக்கூடத்துல உன் மாமனை வாத்தியார் முட்டி போட வச்சிருப்பாரு. கைத்தறி வடிய கப்ப கிழங்கு. ரெண்டாளா வந்தீங்க, ஒரு ஆளா மாறிட்டீங்களா? எங்கடி அவ கூட வந்தவ ஓடிட்டாளா? ஆமா, அங்க என்ன சத்தம்? நான் தான் பெருமூச்சு விட்டேன். நெஞ்சில் நடி கனமா இருக்கு. பூனை குட்டி ஒடிச்சு வச்சிருக்கியா? கேக்குறேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாட்டு துணி தான் வச்சிருக்கேன். சும்மாட்டு துணியா? எங்க அதேதான் பாப்போம். இந்த பாரு, இதெல்லாம் நல்லா இல்ல. அப்புறம் கைப்பட்டதுன்னா ஏடா கூடமாயிடும். என் வீட்டு பருத்தியே எங்கேயும் வச்சுக்கிருவேன். கேட்ட ஏடா கூட ஆயிருமா? வேற எங்கேயும் வச்சிருக்க பாக்கலாமா? இந்த பாரு, கேக்குறதுல வாயிட நிக்கணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் படாதத்துல பட்டுச்சுன்னா எனக்கு பத்திக்கும். இந்த மாதிரி விளையாடலாம். நீ கட்டிக்க போறவகிட்ட வச்சுக்கோ. என்னை கட்டிக்க போற உன்னை மாதிரி கலவணி நினைச்சுக்கிட்டியா? என்ன கேக்குற ரோசக்கார வம்சமே. இங்க பாத்தியா? எந்திரடி பாரு, 6 மாசம் புள்ள வாச்சு மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கா. என்ன கேட்க வந்துட்ட? வாடிங்க அக்கா வைத்த முக்கா துட்ட கலவாணி முண்டா. நீங்க கரஸ்பாண்டன்ட் சொல்லவெல்லாம் வந்துடுறீங்க. எனக்கு கைகாலாம் விளையாடுத்து போகுது. இவர்தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார். நினப்பு இருக்கு, நினப்பு இருக்கு. அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்தாருங்களே. என்ன வாத்தியார, பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி நடக்கு? நல்லா இருக்குங்க. படிக்கிற பிள்ளைங்க உட்கார காகிவாடம்பட்டி மாதிரி இங்கேயும் பெஞ்சு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரி வசதி இருக்கோ அதே மாதிரி வசதி மட்டும் வேணும்னு கேக்குறீங்க. ஆனா இந்த ஊர்ல அனுசரிச்சு போக ஒரு பயம் இல்லையா? எல்லாரும் புத்தி கட்ட பயலா இருக்கானே. நானும் வந்ததும் கேட்கணும்னு இருந்தேன். ஏயா கோடவாத்தி, என் பையன் கொடியேத்த கொடி வாங்கி கொடுத்தா மேலையும் கீழே சிவப்பும் பச்சையும் மட்டும் இருந்தா போதாது, நடுவுல அசோக சக்கரம் வேணும்னு கேட்டியாமே. சக்கரம் இல்லைன்னா பறக்க மாட்டேன்னு கொடி வந்து விட்ட சொல்லுச்சா? நானே சொல்லலைங்க. கவர்மெண்ட்ல அப்படி ஒரு ரூல் இருக்கு. இது ஒண்ணு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்லையா, கரஸ்பாண்ட் பள்ளிக்கூடம். கரஸ்பாண்ட் பார்த்து நடந்துங்க. என்னடி முத்து பேசி, நீ பாட்டுக்கு உக்காந்துட்ட. முள்ளு குத்து பிடிச்சு. எங்க என்னடி இது? காலெல்லாம் வரி வரியா இருக்கு. இந்த மாதிரி இழுத்து விட்டுடுச்சா? ராத்திரி எங்க ஆத்தா அடிச்சு பிடிச்சு. எதுக்குடி? குடத்தை காணாம போட்டோன்னு. ஏன் அந்த கடாயை பிடிக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, இப்போ 2 வீட்டுக்கு இடி விழுந்த அடக்கு. இதுல நான் வேற இழுத்து விட்டா அளவு விழுந்துரும். 1000 சண்டை வரட்டும். என்னைக்கு இருந்தாலும் என் பொழப்பு என் மாமா மடியில தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மாமா எப்படியோ நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன் ஆத்தாள அப்பனும் கிழவிக்கு எதிரியா இருக்காக. உறவுல ஓடி வந்து ஒட்டிக்கிடுமா என்ன? அதுக்கு நான் என்ன பண்றது? கழுத்தி மீனை உரசி வச்சு குழம்பு வை, பைத்தியக்காரி. உங்க ஆத்தா பெண் சண்டைனா அதுக்கு நாளைக்கு சாக போறதுங்க. வாக்கப்பட போறவ நீதானடி. நீ உருத்துள்ளவ, உரிமை உள்ளவ. உங்க ஆத்தாக்காரி பிறந்த வீடு ரூட்டியா போய் உட்காந்துட்டு உன் தாய் மாமன் என்னன்னு கேளுடி. கலகம் பிறந்தா தாண்டி நியாயம் பிறக்கும். இன்னைக்கு ஒரு நியாயம் பிறக்கணும். என்னடி அம்மா அதிசயமா இருக்கு? என்னைக்கு இல்லாத திருநாளா இந்த வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துருக்க? கண்டவங்கெல்லாம் தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா? நல்லா தாண்டி அம்மா பேசுற. ஏ கிழவி, இங்க வந்து பாரு யாரு வந்து உட்காந்துருக்காங்கன்னு.
யாரடி அவ? ஏப்பட்டு திண்ணையில வந்து எகத்தாளமா உட்கார்ந்து இருக்கிறவா? மாரிசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாரடி சித்தம்மா, கண்ட சிரிக்கி எல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாய கிழிச்சு தாளம்ப முள்ளால தச்சு புடுவேன்னு சொல்லு. நான் ஒன்னும் துணியை கிழிச்சு வரல, தைக்கிறதுக்கு. ஊரெல்லாம் வம்பு கிழக்கிற புள்ள வாய தெய்யு. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரங்குலைஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தான். எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சவளா, அவளும் ஓம் புள்ள தானே. கிழவி, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறான். விளங்குது விளங்குது. மஞ்சக்காணி நிலம் கேட்டு வப்பன் பொண்டாட்டி அனுப்பிச்சான். இப்ப பொண்ணையே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்சக்காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம். இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு, உறுப்பு இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு. திண்ண என்ன, வீட்டுக்குள்ளே போவேன். யாராச்சும் என்னன்னு கேக்கட்டுமே பாப்போம். அடியா அத்தை, வீட்டுக்குள்ளே போயிட்டாளே. யாரடி அவ? மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்புசாமி தேவருடைய வம்சம் முடி. இந்தா அவிச்சனல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே, மாடு திங்கிறதுக்கா இல்ல மனுஷன் திங்கிறதுக்கா? காய் போடுறது வேற எதுவும் கிடையாது. ஏழா மாட்டாமைக்கு 8 பேப்பர் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிழவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் செருக்கி குத்து. ஆமா, தட்டிக்குள்ளதானே மோர கிடையாது, வாயில வெண்ண தரலுது, தொடச்சுக்க. வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமேலாம கிடக்கும். அடிய ஊசி வெடி, பாசி வெடி, விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கடி ருக்கு, நான் பத்தனா கொண்டு கொக்குன்னு. யாரடியாவ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவ? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உறவென்ன உருத்தன்னு சொல்லு. நாளை பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாவந்தா வரணும், அனுப்பி வை. மத்தாரம் கோட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத, கொலை அள்ளிதுன்னா கொக்கு பறக்குமே. அடியாத்தே, இது என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா? ₹5 3 பட்டம், ₹5 3 பட்டம், கருவாடு விக்கிற வந்தால் ₹5 3 பட்டம், கார்ல வந்தால் ₹5 3 பட்டம், ₹5 3 பட்டம், கத்திரிக்காய் விக்கிற வந்தால் ₹5 3 பட்டம், ₹5 3 பட்டம், ₹3 10 பட்டம், ₹3 10 பட்டம், ₹3 10 பட்டம், போட்டோக்காரர், எங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ புடி. 2 பேரையும் சேர்த்தா எங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுகளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் நடந்துரும். எனக்கு கல்யாணம் ஆயிடும், நான் வாக்கப்பட்டு போயிடுவேன். இவ்வளவு ஒரு போட்டோ பிடிங்க, அத மாமன் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போடணும். வீட்டு கவலைய தூக்கத்துல கூட ஓ மாம ஒன்ன நினைக்கணும், நீ என்ன நினைக்கணும், அப்படி எடுத்துறேன். என்னவா? சரி விடு. அவள என்ன அவள எவ்வளவுன்னு பேசிட்ட? தப்பு தான், காசு முடிஞ்சு வச்சிருக்கல இருக்கு. எங்க இடுப்புலையா? சரி வா உள்ள வாங்க 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 வாங்க, உட்கார் உட்கார் உட்கார். என்னங்க இடுப்புல காசு இருக்கான்னு பாத்து. இருக்கு. இருக்கட்டும். அங்க என்ன? முகத்துல பவுடர் இருக்கான்னு பார்த்தேன். பாப்பா பவுடர் பவுடர். நேர 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 கைய கைய கை மேல கை மேல. என்னது சாணி முழுகிற மாதிரி மொழி வச்சிருக்க? பவுடர அழகா போடணும். போதும், போய் படம் எடு. இடுப்புல வச்சிருக்கல? இருக்கட்டும் இருக்கட்டும். பாப்பா சரி சரி. நேரா சாவணி கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கு. கழுத்துல என்ன பாசியா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு.
எனக்கு என்ன அக்கறையா? நான் இருக்கிற வரைக்கும் எவன்டி உன்னை தொடுவான்? நாளைக்கு எனக்கு புருஷனா வரவே என்ன தொடுவான். என்ன கடிக்க போறவன் தான் அடிக்கலாம் பிடிக்கலாம். நாளைக்கு எனக்கு புருஷனா வரவே என்ன தொடுவான். அவன் தான் என்ன அடிக்கலாம் பிடிக்கலாம். ரந்தான